வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண். அதாவது இந்த 2025 இந்த நம்பரை கூட்டினா 9 வரும். சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம ராசினியர்களுக்கு யோகாதிபதி நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய எண் இது. நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் மார்கழி 19ஆம் நாள். இது தனுர் மாசம். சூரியன் எங்கிருக்கிறாரோ அது அந்த மாதமாக இருக்கும். சதுர்த்தி திதி, அவிட்ட நட்சத்திரம், சித்த யோகம். கடகராசினர்களுக்கு சந்திராஷ்டமம். உங்கள் இல்லத்தில் கடகராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக அன்புடன் கனிவாக பழகுவது அல்லது பேசுவதை தவிர்ப்பது கூட நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் 2ஆம் வீட்டில் கேது குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் பாம்பு. தனுசு ராசிக்கு மன்னிக்கவும் சிம்ம ராசிக்கு 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் கேது என்ற செம்பாம்பு. அந்த பாம்பு நிறைய தடைகளை, நிறைய கடன்களை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பேச்சின் மூலமாக சில சங்கடங்களை ஏற்படுத்தி பிரிவினை உருவாக்கி இருக்கும். சிலவர்களுக்கு கடனை உருவாகி இருக்கும். சிலருக்கு உத்தியோகத்தில் வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளால் அல்லது அங்கு இவர்களை சார்ந்தவர்களால் நிறைய சிக்கல்கள், மன உளைச்சல்கள், உறவுகளில் பிரச்சனைகள், சுய தொழில் சுய வியாபாரம் செய்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி அடையாமல் மிக தன்னுடைய குடும்ப நிலையை உயர்த்த எதை செய்தால் தன் குடும்பம் உயரும் என்று போராடக்கூடிய நிலையில் சிம்மராசி நேயர்கள், சிம்ம லக்னக்காரர்கள். 9ஆம் எண் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் ஆரஞ்சு நிற அதாவது பேனா, ஆரஞ்சு நிற பேனா, ஆரஞ்சு நிற சட்டை, ஏதாவது அவங்க அதை பயன்படுத்தும் பொழுது அது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நிறைய நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இவர்கள் வணங்க வேண்டிய இந்த 9ஆம் எண் வந்திருப்பதால், கூட்டு எண் 9ஆம் எண் வந்திருப்பதால் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு அவர்கள் வழிபட வேண்டிய கிரகம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது யோகங்கள் உண்டாகும். முதலில் பிள்ளையார் அவரிடம் தன்னுடைய ஜாதகத்தை அவர் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு ஒரு இனிப்பு ஏதாவது இருந்தால் அதை வச்சு பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த இனிப்பை அங்கு வரும் பக்தர்களிடம் கொடுப்பது நல்லது. அதன் பிறகு அந்த ஜாதகத்தை திருப்பி வாங்கிடுங்க. 2வது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அரளிப்பூ, முழு தோரை, செவ்வாய் கிரகத்தின் தானியம் அதை வைத்து வழிபட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படும். இந்த 9ஆம் எண் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அந்த ஒரு நாள் அங்கே அந்த கோயில் பிரகாரத்தில் படுத்து உறங்குவது. அந்த கதிர்வீச்சு, செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகம் அங்கே இருக்கும். அங்கு போய் நீங்கள் படுக்கும் பொழுது அது கெட்ட தோஷங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் ஏற்படும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது, உங்கள் வீட்டின் இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசினியர்கள் கோபத்தை தவிர்த்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கேது தனஸ்தானத்தில், சுகஸ்தானத்தில் புதன் பகவான், தனலாபாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் குரு பார்வை பெறுவதால் அம்மா மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும். சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அந்த புதன் பகவான் செவ்வாய் வீட்டில் 4ஆம் இடத்தில் இருப்பதால், குரு பார்ப்பதால் குருமங்கள யோகம். ஒரு சிலர்கள் வீடு கட்ட, வீடு வாங்க வாய்ப்புகள் உருவாகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர் மாணவிகளாக இருந்தால் இந்த வருடம் ஆரம்பம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. எந்த தடையும் இல்லை. ஐங்கிரீவர் பகவானை வழிபடுங்கள். சரஸ்வதி அன்னை சரஸ்வதி தாயை வழிபடுங்கள். குரு பகவான், புதன் கிரகம், இந்த 4 தெய்வங்களும் நீங்கள், அதாவது படிப்புக்கு மாணவ மாணவிகளுக்கு இந்த தெய்வங்களை வழிபட்டால் கல்வி சம்பந்தமான தடைகள் எதுவும் இருக்காது. மதிப்பெண்கள் கூடும். மறதி இருந்தால் மறதி விலகும். நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரிய பகவான் தற்போது அமர்ந்து உள்ளார். தனுசு ராசியில் சூரிய பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில். கோபத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்கள், சிம்ம லக்னக்காரர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக தனவரவு உண்டாகும். லட்சுமி நரசிம்மர் கோபமான தெய்வம் ஆச்சு. உக்ரமா இருப்பாரு. அவர் இரணியனை வதம் பண்ண தெய்வம் ஆச்சு. எப்படி அவரை வழிபட்டா என்ன நல்லது நடக்கும்னா, அவருக்கு நீங்க யோக லட்சுமி நரசிம்மரை பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே லக்ஷ்மி அன்னை இருப்பாங்க. உலகத்துக்கே செல்வத்தை, அதாவது மேனுஃபேக்சர் அங்கதான் தங்கம் உற்பத்தி ஆகிற இடமே. அந்த அம்மாவோட அருள் இருந்தால், லட்சுமி அன்னையின் அருள் இருந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அவருக்கு அந்த நீங்க அவருக்கு துளசி அர்ச்சனை, அரளிப்பூ அர்ச்சனை செய்வதன் மூலமாக கணவன் மனைவி உறவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அகலும், நிம்மதி உண்டாகும். இப்போ 7ல் சனி இருக்காரு. 7ஆம் இடத்துல சனி. மார்ச் 29 அஷ்டமத்து சனி, 8ஆம் இடத்தில் சனி வரப்போகிறார். நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஐயோ 8 அஷ்டமத்து சனியில நிறைய 3 7.5 சனிக்கு சமானம் ஆச்சு. இது அஷ்டம சனி. 2.5 வருஷத்துல நமக்கு என்னென்ன கெட்டது வருமோ, நமக்கு வேலை போயிடுமா, நமக்கு திருமணம் ஆகாதா, இல்ல கணவன் மனைவி உறவில் இப்பயே சிக்கல் இருக்குது, செட்டில் சனி வருதுன்றாங்களே, நாங்கள் பிரிஞ்சிருவோமா, அப்படிலாம் நிறைய பேர்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் சனி பகவான் மிக மிக நல்ல மனிதர் அல்ல, நல்ல தெய்வம். அதாவது தர்ம ராஜா, நீதிமான். எந்த காலத்திலும் அவர் ஜட்ஜ்மெண்ட் தப்பாது, ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நல்லவங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க. அவங்களுடைய சுய சாதகத்தில் சில பாதிப்புகள் இருந்தால் அதற்கேற்றாற் போல் அவர்கள் ஜாதகத்தில் சில கஷ்டங்கள் சில பேர்கள் அனுபவிக்கக்கூடும். காலம் அந்த அனுபவிக்குவதை அதை எப்படி தடுக்க முடியுமானா, சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். 8ஆம் இடத்தில் சனி என்னென்ன செய்யும்? போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம், வாகன விபத்து, அல்லது தடுக்கி விழுந்து அடிபடுறது, அல்லது கடன் சுமைகள், அல்லது சில வேலை பறி போறது, பிள்ளைகளோட சண்டை போட்டுக்கிறது, மனைவியோட சண்டை போட்டுக்கிறது, அல்லது நெருங்கிய நண்பர்களோட சண்டை போட்டுக்கிறது, யாருக்காவது பணத்தை கொடுத்து ஏமாந்துறது, வியாபாரம் நஷ்டம் அடைகிறது. இதெல்லாம் இந்த சனி பகவான் இத்தனை விஷயங்களையும் நம் வாழ்க்கையில் நடத்தி சோதனை செய்வார். அப்ப அந்த சோதனை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சனி பகவான் காத்து கொண்டிருப்பார். நாம எங்க தப்பு பண்ணுவோம் அந்த இடத்துல பிடிச்சி அவருடைய அந்த அஷ்டம சனி காலங்களை தீர்த்து கொள்வார். அப்போ உங்கள் ஒரு இல்லத்தில் இருந்தால், கணவனாக இருந்தால், மனைவியாக இருந்தால், பிள்ளைகளாக இருந்தால், வேலை செய்யும் இடத்தில் முதலாளி, ஓனர், உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், அவர்களிடம் பேச்சு நெருப்பு மாதிரி வரும். நீங்களே நினைக்க மாட்டீங்க, என்னடா நம்ம இவ்வளோ அன்பா பழகிறோமே, இவங்க ஏன் இது மாதிரி பேசுறாங்க அப்படின்னா, அது சனி பகவானோட செயல்பாடுகள். நம்மளை பரிசோதிக்க, நம்மளை தரமாக்க, நம்மளை தகுதியாக்க, அது போன்ற சில டெஸ்ட் பண்ணுவார். பயிற்சி, அந்த பயிற்சி தான் அது. அப்போ அவங்க நெருப்பு மாதிரி வார்த்தைகளை வீசும் பொழுது 2 வழி இருக்கு. 3 வழி இருக்கு. ஒன்று பேசாம கவனிங்கிறது, அது ஒரு வழி, அது உத்தமம். இன்னொன்று
கோபமான வார்த்தைகளை பேசாமல், கோபமான அவர்கள் பேசக்கூடிய அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு நெருப்பு போல இருந்தாலும் நீர் போல உங்கள் வார்த்தைகள், உங்கள் பதில்கள் நீர் போல் அந்த வார்த்தையை அணைக்கக்கூடிய, அதாவது அவங்க நெருப்பு போல பேசினாலும் நீங்க நீர் போல பேசி அந்த வார்த்தைகளை சரி செய்து விட வேண்டும். ரெண்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில சரியான அவர்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை பேசுவதன் மூலமாக கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துக் கொள்ளலாம். நீங்க வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் கர்மம், வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் அல்லது நீங்க கணவன் மனைவியாக இருந்தாலும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்தில் சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் இது சிம்ம லக்னமும் எடுத்துக்கொள்ளலாம் வரும்பொழுது இது போன்ற விஷயங்களை செய்வார். அந்த பேச்சில் தான் இந்த பேச்சு முத்தி போய் டைவர்ஸ் ஆகிடும். பேச்சு முத்தி போய் வீட்டில் ஒய்ஃப் கொச்சிட்டு போயிடுவாங்க. இல்லை கணவர் வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குன்னும் போது அந்த இடத்துல அவருக்கு எப்போ நீங்கள் சண்டை போடுவீங்க, உங்களை சண்டை போட்டுக்கிட்டு உங்களை விட்டு பிரியலாம் காத்து நிற்பாங்க. அது போன்ற நிலைகள்லாம் வரும். அப்போது வார்த்தைகள் தான் வாழ்க்கையை கொடுக்கும் எல்லா மனிதர்களுக்கும். அப்போ லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி சந்திரன் அமர்ந்திருப்பதால், சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அதாவது 10க்கு அதிபதியான 10ஆம் இடத்திற்கு பாவத்திற்கு அதிபதியான ஜீவனஸ்தானாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால், 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நிச்சயம் நடக்கும். சிம்மராசி நேயர்கள், அதாவது மறுமணம், ஒரு திருமணம் டைவர்ஸ்ல முடிஞ்சு அடுத்து மறுமணத்திற்காக காத்திருப்போருக்கும், புதிதாக எனக்கு 32 வயசு ஆயிடுச்சு, 28 வயசு ஆயிடுச்சு, 33 ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகலைன்னா இந்த வருஷம் திருமணம் ஆகும். நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள். அடுத்து ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தால் ராகு உங்களுக்கு நன்மையை செய்வார். அடுத்து குரு பகவான் 10ல் குரு இருந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள். நிறைய பேர்கள் 10ல் குரு 2ல் கேது, இது நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நண்பனாக அல்லது உங்கள் வீட்டில் இல்லத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு துணையாக கரம் கொடுத்து காப்பாற்ற போகிறார்கள். ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. குரு பயிற்சி 11ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அரசியலில் வெற்றி எல்லாமே ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் வரப்போகிறது. சிம்மராசி சிம்மலக்னக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் யோகாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார். செவ்வாய் பயிற்சியாகி உங்கள் ராசியில் வரும் பொழுது அரசு வேலை அல்லது அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு சலுகைகள் ஏதாவது நீங்கள் பெற வேண்டி இருந்தால் அதையெல்லாம் நடைபெறும். நீங்க என்ன தசை, மகம் கேது தசையில் பிறந்திருப்பீர்கள். அடுத்து பூரம் சுக்கிர தசையில் பிறந்திருப்பீர்கள். உத்தரம் சூரிய தசையில் பிறந்திருப்பீர்கள். அடுத்து வரக்கூடிய சூரிய தசைக்கு அப்புறமா சுக்கிர தசை சிம்மராசினர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து செவ்வாய் தசை வரும்போது அவங்களுக்கு ஒரு சொத்துக்கள் சேரும், நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். குரு திசை கொஞ்சம் அப்படியே கவனமா இருங்க. நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு முறை ஆலங்குடி சென்று அந்த குருஸ்தலத்திற்கு சென்று வழிபடுவது, திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது சிம்ம ராசினியர்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். ராகு திசை, ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நிறைய நல்ல சுப மாற்றங்கள், லட்சுமி அன்னை செல்வத்தை வாரி கொடுப்பாங்க. சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வருடம் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். சனி இருக்குதுன்னு பயந்துராதீங்க. 7ல் சனி 8ல் சனி பயப்படாதீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய விடாமுயற்சி இதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்க பயந்துட்டீங்கன்னா உடனே அது நீங்க அதில் தோத்து விடுவீங்க. தைரியமா இருந்து நான் நேர்மையா இருக்கேன், நான் ஒழுக்கமா இருக்கேன், நான் என்னுடைய உழைப்பு சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாத ஏழை அனாதை குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடு, உங்களால் முடிஞ்ச ட்ரெஸ்ஸு இல்லை ஸ்கூல் ஃபீஸ் அதெல்லாம் கட்டுங்க. நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும். சிம்ம ராசி வெற்றியை காண போகிறீர்கள். நிறைய நன்மைகளாக, அதாவது மைனஸை பிளஸ் ஆக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது. உங்களுக்கு வெற்றி உண்டாக அன்னை காளிகாம்பாலும் முருகப்பெருமானும் எல்லா மத கடவுள்களும், ஏசப்பா, அல்லாஹ், எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு அருள் புரியட்டும். வாழ்க வாழ்க. வணக்கம்.